அடி கதகளு கதகளு. வணக்கம். ராத்திரி நேரத்துல வானத்தை பார்க்கும்போது நமக்கு நிலாவோட ஒரே ஒரு முகம்தான் எப்பவும் தெரியும் இல்லையா? ஆனா அதோட மறுபக்கம் அது ஆயிரக்கணக்கான வருஷமா நமக்கு தெரியாத ஒரு பெரிய மர்மமா இருந்துச்சு. இன்னைக்கு வாங்க அந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வரலாறு முழுக்க நாம நிலாவோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்த்திருக்கோம். அப்போ அந்த மறுபக்கத்துல என்னதான் இருக்குன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விதான் பல வருஷமா விஞ்ஞானிகளோட தூக்கத்துக்கு எடுத்துட்டு இருந்துச்சு. நாம பாக்குற நிலாவுக்கும் அந்த மறைக்கப்பட்ட பக்கத்துக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம்? அதுக்கான பதில் சும்மா சொல்லல, விஞ்ஞானிகளையே ஒரு நிமிஷம் ஆட்டம் காண வச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப மதிப்புமிக்க ஒரு இடத்துக்காக ஒரு புது ரேஸையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. ஆமா, அங்க நம்ம எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கு. சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஏன் நம்மால நிலாவோட மறுபக்கத்தை பார்க்கவே முடியல? இதுக்கு காரணம் ஒத்தியங்கு சுழற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதாவது நிலா தன்னைத்தானே சுத்துற நேரமும் பூமியை சுத்துற நேரமும் ஒண்ணு. அதனால எப்பவும் ஒரே பக்கம்தான் நம்மள பார்த்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அது இருந்த பக்கம் கிடையாது. அங்கேயும் சூரிய ஒளி நல்லாவே படும், ஆனா நம்ம கண்ணுக்கு மட்டும் அது தெரியாது, அவ்வளவுதான். பலாயிரம் வருஷமா நீடிச்ச இந்த மர்மத்துக்கு 1959 ஒரு விடை கிடைச்சது. வாங்க அந்த சரித்திர தருணத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அப்போ அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே விண்வெளி போட்டி உச்சத்துல இருந்த நேரம். 1959 சோவியத் யூனியனோட லூனா 3 விண்கலம் சரித்திரத்திலேயே முதல் முறையா நிலாவோட மறுபக்கத்துக்கு போச்சு. அங்கே போய் தன்னோட கேமராக்களை அந்த மறைக்கப்பட்ட உலகத்தை நோக்கி திருப்பிச்சு. அக்டோபர் 7, 1959 அன்னைக்கு தான் மனுஷங்க முதல் முறையா நிலாவோட இன்னொரு முகத்தை பார்த்தாங்க. அத அனுப்பின போட்டோஸ் நிஜமாவே எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அது நாம இதுவரைக்கும் பார்த்த நிலாவே கிடையாது. நாம பாக்குற பக்கத்துல இருக்கிற சமவெளி மாதிரி இல்லாம அந்த பக்கம் முழுக்க கரடு முரடான மலைகளும் பிரம்மாண்டமான பள்ளங்களுமா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஏலியன் உலக மாதிரி தெரிஞ்சது. ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். ஏன் நிலாவோட ரெண்டு பக்கமும் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்கே. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். நாம பாக்குற பக்கம், அதாவது புவியை நோக்கிய பக்கம் சொல்றோமே, அதுல நிறைய தட்டையான சமவெளிகள் இருக்கு. இத மரியான்னு சொல்வாங்க. ஆனா மறுபக்கம் அடேங்கப்பா, முழுக்க முழுக்க கரடு முரடான மலைகள், பழங்காலத்து பள்ளங்கள்னு ரொம்பவே ரக்கடா இருக்கு. அது மட்டும் இல்ல, அதோட மேல்தளமும் ரொம்பவே தடிமனா இருக்கு. இதுக்கு காரணம் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்போ பூமி புதுசா உருவாகி ஒரு நெருப்பு கோளம் மாதிரி தகதகன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதோட சூடு எப்பவும் பூமிய பார்த்தபடியே இருந்த நிலாவோட ஒரு பக்கத்தை சுட்டு பொசுக்கி உருகிய நிலையிலேயே வச்சிருந்துச்சு. ஆனா பூமியால மறைக்கப்பட்டிருந்த அதோட மறுபக்கம் வெண்வெளியோட கடும் குளிர்ல சீக்கிரமா குளிர்ந்து கெட்டியான தடிமனான ஒரு ஓட்டையை உருவாக்கிக்குச்சு. அவ்வளவுதான். இந்த வெப்ப வித்தியாசம் தான் நிலாவுக்கு ரெண்டு முகத்தை கொடுத்துருச்சு. அந்த தடிமனான மேல் தளம் தான் இன்னைக்கு நிலாவோட மறுபக்கத்தை ஒரு புதையல் தீவா மாத்திருக்கு. அப்படி என்னதான் புதையல் அந்த பழங்களுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கு? வாங்க பார்க்கலாம். அந்த தடிமனான ஓடு இருக்கே, அது பல கோடி வருஷமா நடந்த விண்கல் தாக்குதல்களோட தடயங்களை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம பாதுகாத்து வச்சிருக்கு. சொல்லப்போனா சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சுங்கிற ரகசியத்தை பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு டைம் கேப்சூல் மாதிரி அது. உதாரணத்துக்கு இந்த மாரே ஓரியன்டேல்ங்கிற பள்ளத்தை எடுத்துக்கோங்க. இதோட அகலம் மட்டும் 930 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க, சென்னையில இருந்து கன்னியாகுமரியை விட அதிகம். கிட்டத்தட்ட 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய மோதலால இது உருவாகியிருக்கு. இந்த மாதிரி பள்ளங்களை ஆய்வு செஞ்சா நிலாவுக்கு தண்ணி எப்படி வந்துச்சுங்கிற ரகசியத்தையே கண்டுபிடிக்கலான்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அறிவியல் ரீதியா பார்த்தா மறுபக்கம் ஒரு தங்க சுரங்கம்னே சொல்லலாம். ஏன்னா பூமியிலிருந்து வர்ற எந்த ஒரு ரேடியோ சத்தமும் அங்க கேட்காது. அதனால இதுக்கு பேரு ரேடியோ அமைதி மண்டலம். இந்த அமைதியை பயன்படுத்தி நாம அங்க பெரிய ரேடியோ டெலிஸ்கோப்புகளை வச்சா பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிற ஆரம்ப காலத்தையே நம்மளால பார்க்க முடியும். ஆனா விஷயம் அறிவியலோட முடியல. இங்கதான் பெரிய பொருளாதார புதையலும் காத்திருக்கு. அந்த மண்ணுல ரொம்பவே அரிதான தனிமங்களும், அதுலயும் குறிப்பா ஹீலியம் 3 அப்படிங்கிற ஒரு பொக்கிஷமும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹீலியம் 3 ஏன் அது அவ்வளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? நிலாவிலிருந்து இந்த ஹீலியம் 3 நாம பூமிக்கு கொண்டு வந்துட்டா அடுத்த 10,000 வருஷத்துக்கு நம்ம பூமிக்கு தேவையான முழு எரிசக்தியையும் அதிலிருந்தே எடுத்துக்கலாமா? யோசிச்சு பாருங்க, இது ஒரு கேம் சேஞ்சர்.
ஆனா இந்த புதையலை எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு. நிலாவோட மறுபக்கத்துல இருக்கும்போது பூமியோட எந்த ரேடியோ தொடர்பும் இருக்காது. ஃபுல் டெட் ஜோன். அங்க ஒரு ரோவர் அனுப்பணும்னா கூட அதுக்கு சிக்னல் கொடுக்க நிலாவுக்கு பின்னால ஒரு ரிலே சேட்டலைட்டை முதல்ல அனுப்பணும். இது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம். இந்த மாதிரியான சவால்களும் அங்கு காத்திருக்கிற பிரம்மாண்டமான பரிசுகளும் தான் இப்போ நிலாவோட மறுபக்கத்தை நோக்கி ஒரு புது விண்வெளி போட்டியை தொடங்கி வச்சிருக்கு. ஆமா, உலக நாடுகள் எல்லாம் இப்போ அந்த மறைக்கப்பட்ட பக்கத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரேஸ்ல யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. சீனா ஏற்கனவே அங்கே ஆளில்லாத ரோவர்களை வெற்றிகரமா இயக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட ஆர்த்தமிஸ் திட்டம் கூடே சீக்கிரம் மனிதர்களை அங்கே அனுப்பி ஆய்வு செய்ய போகுது. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் இன்னொரு படி மேல போய் அங்க ஒரு நிரந்தரமான மனுஷங்க வாழற தளத்தையே அமைக்கணும்னு ஒரு பெரிய திட்டத்தோட இருக்காங்க. இந்த முயற்சிகள் எல்லாம் வெறும் நிலாவோட முடிய போறதில்ல. உண்மையில நிலாவோட அந்த கடினமான தனிமையான சூழல்ல மனுஷங்க உயிர் வாழ கத்துக்கிட்டாங்கன்னா அது செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான ட்ரைனிங் மாதிரி இருக்கும். இது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான ஒரு பயிற்சி மைதானம். அப்போ நிலவோட மறுபக்கம்ங்கிறது இனிமே ஒரு மர்மம் கிடையாது. அது நம்மளோட அடுத்த இலக்கு. நிலாவுக்கு போறது ஒரு டெஸ்ட்னா செவ்வாய் கிரகத்துக்கு போறதுதான் ஃபைனல் எக்ஸாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?